தனிநபர் தகவல் என்றாலே தர தேவையில்லை. நமக்கு ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு வராங்களா இல்லையா அவங்களோட அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டை கேட்கறது என்னுடைய உரிமை. கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்க வரலன்னா பசங்களுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படும். ஒரு திட்டம் நீங்க கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நீங்க போய் அந்த பேப்பரை வாங்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒருவர் முறைகேடு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி செயல்படுகிறார் என்பது மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ இது தெரியக்கூடாது என்பதே ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஸோ அக்கௌண்டபிலிட்டிலேருந்து எப்படியாவது ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் ஊழலை ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க மத்திய அரசு. தகவலே இல்லைன்னா நீங்க எப்படி ஊழல் நடந்ததுன்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே தேர்தல் பத்திரம்ங்கிற நாடு பூராவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டையும் ஏர்போர்ட்டையும் கொண்டு போய் அதானி கையில் எப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க மோடி அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அரப்போ ஜெயராமன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். சார், இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைய மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசாணைகள் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. நீங்களும் அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறீங்க. உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் அதை பார்க்கும்போது தெரிஞ்சுது. நிறைய சமூக ஆர்வலர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்க வேண்டிய இடங்கள்ல அது பராமரிக்கப்படாமல் அது ரொம்ப ஸ்டாப் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு மக்களாட்சி முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, ஏன் டிரான்ஸ்பரன்சி, ஏன் ஆர்டிஐ சட்டம் வந்தபோதே அதோட அப்ஜெக்டிவ்லேயே என்ன சொன்னாங்கன்னா, ஊழலை ஒழிப்பதற்கு இந்த சட்டம் மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்படைத்தன்மை தான் உங்களுக்கு ஊழலை குறைக்கும், ஊழலை ஒழிப்பதை நோக்கி நம்ம நாடை எடுத்துகிட்டு போவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையை காலி செய்யக்கூடிய வேலையை கடந்த சில ஆண்டுகளாக இப்போது மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க. 2019 ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணையர்களுடைய ரேங்க் பதவி காலத்தை 3 ஆண்டுகளுக்கு குறைத்து அது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் மத்திய அரசாங்கம் முடிவு செய்யும் அவங்களுடைய காலகட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வழிமுறை செஞ்சாங்க. அவங்களோட ரேங்கை எலெக்ஷன் கமிஷனர் ரேங்க்லேருந்து குறைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை முதல்ல செய்யும் பொழுது அவர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய விஷயத்தை காலி பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, தனிநபர் தகவல்கள் என்றாலே தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு தனிநபர் தகவல் என்றால் அது பொது வேலைக்கோ பொது விஷயங்களுக்கோ சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தர தேவையில்லை. இல்லை ஒருத்தரோட அந்தரங்க வாழ்க்கையில் ஊடுருவக்கூடிய விஷயமா இருந்தால் தர தேவையில்லை. அது நல்ல பேலன்ஸ். ஆர்டிஐக்கும் ரைட் டு ப்ரைவசிக்கும் நல்ல பேலன்ஸ் இருந்தது. ஆனால் தற்பொழுது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தனிநபர் தகவல் என்றாலே தர தேவையில்லைன்னும் போது ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு வராங்களா இல்லையா அவங்களோட அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டை கேட்கறது என்னுடைய உரிமை. கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க வரலன்னா பசங்களுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படும். அப்போ அது தனிநபர் தகவல் என்றாலே தர தேவையில்லைன்னு நாளைக்கு நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் பொறுப்புடைமை அக்கௌண்டபிலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ தற்பொழுது எக்கனாமிக் சர்வே வெளிவந்தது. எக்கனாமிக் சர்வேல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது கவர்னன்ஸ், அதாவது நிர்வாகத்திறனை மிகப்பெரிய அளவில் வெளிப்படைத்தன்மை சில விஷயங்களை இருக்கிறது அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்க்கு சேலஞ்சிங்காக இருக்குது. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக அவங்க 3 விஷயங்கள் சொல்ல வராங்க. ஒன்று, அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெலிபரேஷன் என்ன ஒரு திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக அதில் என்னென்னலாம் பேசப்படுகிறதோ அதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கோணத்தை கொண்டு வருகிறாங்க. இது ஏற்கனவே கேபினட் பேப்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. கேபினெட்டில் நடக்கக்கூடிய அந்த அவர்களுக்குள்ள என்ன கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது என்பது அந்த டெசிஷன் எடுக்கும் வரை தர தேவையில்லை என்பது ஆர்டிஐ சட்டத்தில் செக்ஷன் 8(1)(i) இருக்குது. இது தற்பொழுது இதை அனைத்து பிரிவுகள் அனைத்து மட்டங்கள்லையும் இதை கொண்டு வருவதற்கான வேலையை செய்வதற்கு தான் இந்த எக்கனாமிக் சர்வே இப்படி ஒன்றை செய்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். இப்போ நீங்கள் எந்த ஒரு சட்ட திட்டம் எதுவாக இருந்தாலும்
என்ன என்ன சிந்தனை அதற்கு பின்னாடி போகுது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. மக்களை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் அது எப்படி உருவாகிறது, அது எந்த சிந்தனையின் அடிப்படையில் உருவாகுது, அதற்கான பேக்ரவுண்ட் பேப்பர் என்ன வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. ஒரு திட்டம் நீங்கள் வந்து கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பாதிப்பு ஏற்பட்டுரும். பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நீங்கள் போய் அந்த பேப்பரை வாங்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு திட்டம் வருகிறது என்றால் அது மக்களுடைய நல்லதுக்கு நடக்குதா கெட்டதுக்கு நடக்குதா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சால் தான் மக்கள் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை முன்வைக்கிறீங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சால் தான் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சரியாக சொல்ல முடியும். அதனால தான் தகவல் அப்படிங்கிறது நம்ம அரசியல் சாசனத்தின் கீழே ஒரு பேச்சுரிமை கருத்துரிமைக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துரிமையை நான் என் கருத்தை சொல்லணும்னாலே எனக்கு தகவல் என்பது அடிப்படையானது என்பது தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய ரொம்ப முக்கியமான பார்ட்டே. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இது போன்ற ஒன்றை இந்த டெலிபரேஷன் செய்வது, இது ஏற்கனவே ஃபைல் நோட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 2006 அப்போவே ஒரு முறை கொண்டு வந்தாங்க. அப்போ மிகப்பெரிய சிவில் சொசைட்டி அப்ரைசிங் பண்ணி நம்ம எல்லா நாடு பூராவும் எதிர்த்தது. அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் அதை கைவிட்டது. சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தற்பொழுது மீண்டும் அதே வந்து வேற இந்த ஓல்டு வைன் நியூ பாட்டில்ன்ற மாதிரி இவங்க புதுசாக வேறு ஒரு வழியில் எக்கனாமிக் சர்வே மூலமாக இப்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போல்டு ஐடியாவை எப்படி ஒரு பியூரோக்ராட் சொல்லுவார், ஒரு போல்டு ஐடியாவை சொல்ல மாட்டார் அப்படி டெலிபரேஷன்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா அப்படின்றாங்க. ஆனால் மாறாக நம்மளை மாதிரி நாட்டில் ஒருவர் வந்து நேர்மையாக மக்களுக்கு சார்பான ஒரு விஷயமோ ஒரு தைரியமாக சொல்வதற்கு அது மக்களுக்கு தெரிவதனால் எதுவும் ஆக போகிறது கிடையாது. அது எப்பொழுது வந்து வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்க்கு கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ இல்லை மற்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது மக்களுக்கு தெரிவது நல்லது. அப்படி தான் அக்கௌண்டபிலிட்டிங்கிறதே கொண்டு வர முடியும். அதனால் அது தெரிவதே தவறு அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இரண்டாவதாக அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முதல் டெலிபரேஷன். இரண்டாவதாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிவில் சர்வன்ஸோடைய ஸ்டாஃபுடைய ரெக்கார்ட், அவங்களுடைய பணி சம்பந்தமான ஆவணங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஏற்கனவே வந்து கோர்ட்டுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு 2 கேஸில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பாதகமாக ஏற்கனவே சிட்டிசன்ஸ்க்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை சட்ட ரீதியாகவும் கொண்டு வரணும்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டில் இவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக செய்தார், இவர் முறைகேடு செய்தார், அதனால் இவருக்கு ஒரு ப்ரமோஷன் கட் பண்ணியிருக்கிறோம், இது போன்ற விஷயங்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டில் ஒருவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டில் இருக்கும். இப்போ இது மக்களுக்கு தெரிய வேண்டியதா இல்லையா? இதான் கேள்வி. இப்போது ஒருவர் முறைகேடு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி செயல்படுகிறார் என்பது மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ இது தெரியக்கூடாது என்பதே ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஸோ அக்கௌண்டபிலிட்டிலேருந்து எப்படியாவது ஒரு பக்கம் பியூரோக்ராட் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் மக்களுக்கு தெரியக்கூடாது, அவர்கள் என்ன பேசுகிறார்கள், எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதும் மக்களுக்கு தெரியக்கூடாது. அப்போது இது வந்து பேர் மட்டும் தகவல் அறியும் உரிமை சட்டம்னு பேரை மட்டும் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வெறும் காலி டப்பா தான் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு செங்கலாக இதனால எந்த பயனுமே இல்லாத மாதிரி ஒரு நேம் காஸ்ட்காக இருக்கு. இப்போ ஏற்கனவே தனிநபர் தகவல்ன்ற பேர்ல நிறைய இது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது இது வந்ததுன்னா இதுவும் பெரிய பிரச்சனை. இதுல மூன்றாவதாக அவர்கள் சொல்லி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு மினிஸ்டீரியல் வீட்டோ கேட்குறாங்க. அதாவது ஒரு தகவல் ஒரு கவர்னன்ஸுக்கு எதிராக கவர்னன்ஸுக்கு பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த மினிஸ்டர் வந்து வீட்டோ பண்ணலாம், இந்த தகவலை தர தேவையில்லைன்னு ஒரு மினிஸ்டீரியல் வீட்டோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லி இந்த ஒரு சட்ட மாற்றமும் கொண்டு வர வேண்டும் என்று எக்கனாமிக் சர்வே சொல்கிறது. இப்போ இதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? ஒரு மினிஸ்டீரியல் வீட்டோனா இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள் எதை தர விடுவாங்க? எதையுமே தர விட மாட்டாங்க மக்களுக்கு. எந்த ஒரு ஊழல் முறைகேடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது நடந்தாலும் அவங்க தரவிட மாட்டாங்க. இதற்கு முன்னாடி நம்ம இது மூலமா கண்டுபிடிச்ச விஷயங்கள் எதுவுமே இனிமேல் கண்டுபிடிக்காத மாதிரி. ஸோ நீங்கள் ஊழலை ஒழிச்சு வச்சிட்டீங்கன்னா ஊழல் நடக்காத மாதிரி ஆயிரும்ல. அந்த கதை தான் இது. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் ஊழலை ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க மத்திய அரசாங்கம். தகவலே இல்லைன்னா
நீங்கள் எப்படி ஊழல் நடந்ததுன்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே தேர்தல் பத்திரம்ங்கிற முறையில் மத்திய அரசாங்கம் அதை தான் பண்ணாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதில்ல பார்த்தீங்கன்னா. இப்போ ஆல்ரெடி தனிநபர் தகவல்கள் தருத வெளி அதையும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சுக்கு போகுது. இப்போ நேஷனல் கேம்பெயின் ஃபார் பீப்புள்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அங்கேயுமே ஃபைல் செய்யப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறோம் அதையும். இப்போ அடுத்ததாக இப்போ இப்போ எக்கனாமிக் சர்வே மூலமாக இப்படி ஒன்று சொல்வது போல. அதனால் இன்றைக்கி நாடு உண்மையிலேயே ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும், மக்களுடைய வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, மோனோபொலி இல்லாதது, டிஸ்கிரிஷன், ஒருவர் அவருடைய பாரபட்சத்தில் முடிவெடுக்கக்கூடியது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லேருந்து மாறணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், மோனோபொலி இருக்கக்கூடாது, டிஸ்கிரிஷன் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சிஸ்டம் ஆன் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், மக்களுடைய பங்கெடுப்பு, ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் மக்களுடைய பங்கெடுப்பை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு திட்டங்கள் மக்கள் சார்ந்ததாக இருக்கும். இதுதான் ஒரு அடிப்படை அறிவு. ஸ்வீடனில் இன்றைக்கி இருக்கிறதுலே கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா 200 ஆண்டுகளாக அவர்கள் ஒரு ஜனநாயகத்தை ஆழப்படுத்தியதோடைய விளைவு, வெளிப்படைத்தன்மத்தை மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தியதோடைய விளைவு, மக்கள் பங்கெடுப்பை அதிகப்படுத்தியதோடைய விளைவு. ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்றைக்கி நாடை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க கொண்டு வர்றதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ மன்மோகன் சிங் இருந்தப்போ இதை கொண்டு வந்தாருங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பெருமை. அவர் இதை கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய ஓப்பன் அப் இருக்கு. நிறையா லஞ்சம் ஊழல்கள் இதனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எல்லாருடைய ஊதியங்கள் தெரிஞ்சிருக்குன்னு இதற்கு முன்னாடி பெரிய வரலாறு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வர்றதன் மூலியமா இத்தனை விஷயங்கள் தடைபடுது. நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் தடைபடுறது அரசுக்கு எந்த வகையில லாபம், இல்லை இந்த மத்திய அரசு எதன் காரணமாக இதை கொண்டு வந்து புகுத்தி அவங்கள ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சீக்ரெட் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப தெளிவாக இன்றைக்கி நாட்டில் என்னெல்லாம் பப்ளிக் காசுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ இன்றைக்கி ஒவ்வொன்றாக தகர்க்கப்படுகிறது. நாடு பூராவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்ட்டையும் ஏர்போர்ட்டையும் கொண்டு போய் அதானி கையில் எப்படி கொடுத்துட்ருக்குறாங்க மோடி அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போது இதன் பின் நீங்கள் எந்த அடிப்படையில் ஒரு லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனமோ இல்லை நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமோ நீங்கள் கொண்டு போய் தனியார்மயப்படுத்துறீங்க அப்படின்னு நாளைக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு எந்த காரணமும் கொடுக்க தேவையில்லை. அதை அன்றைக்கி நீங்கள் கொடுத்துடலாம், எந்த சிக்கலும் வராது. எந்த திட்டத்திலையும் எந்த விஷயமும் செய்வதில் எந்த சிக்கலும் வராது. நாளைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்குது, அந்த முறைகேடின் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, எல்லா ஆதாரங்களும் இருந்தால் கூட ஒருவர் இல்லை இதன் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் நோட்டு எழுதிட்டு அதை மூடினால் மக்களுக்கு அது தெரிய தேவையில்லை. அப்போது இது ஊழலை காப்பாற்றுவது, ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காகவும் ஊழல் செய்வதற்காகவும் அதே நேரத்தில் தனியார் மிகப்பெரிய அளவில் நாட்டின் சொத்துக்கள் இன்றைக்கி பறிப்போயிட்டுருக்கு, அதை மேலும் மிகப்பெரிய அளவில் அதானி போன்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதற்காகவும் இது போன்ற வெளிப்படைத்தன்மை தடையாக இருப்பதாக பார்க்கிறார்கள். ஸோ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்காக இந்த எக்கனாமிக் சர்வேங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த சர்வேயே ஒரு கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்க முடியும். ஒரு இந்தியாவின் வளர்ச்சிக்காக செய்ய வேண்டிய ஒன்று. ஏற்கனவே அதானி மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் இன்றைக்கி யூஎஸ் அவர் மேலே நோட்டீஸ் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிலக்கரி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் செய்தார், நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையில் எங்களோட புகார்லேயே இன்றும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மேலும் மேலும் முறைகேடு செய்வதற்கான ஒரு வழிவகைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி நாட்டுக்கு நல்லதாக இருக்க முடியும்? இது சில தனியார் நிறுவனங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு நல்லதல்ல. சார், உங்களை போல சமூக ஆர்வலர்களும் இந்த மாதிரி இயக்கங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமாக இந்த ஆர்டிஐயில் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆக்கப்படலை, அதற்கான ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த மாதிரியான எதிர்ப்பு குரல்கள் இன்னும் இது எந்த அளவுக்கு ஜனநாயகத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதன் மூலியமாக இது நிறுத்தப்படும் அப்படின்னு நம்புவோம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து வரக்கூடிய நாட்களில் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் நன்றி.